ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் த ராஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேக் செயின் ஸ்டிச்சில் ஜமிக்கியையும் சுகர் பீடையும் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பேசிக் என்னென்னா பேக் செயின் ஸ்டிச்சு தான். அதில் நம்ம எப்படிலாம் நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, நார்மலாக எப்பயும் போல் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு செயின் ஸ்டிச்சோடையே நம்ம பேக் ஸ்டிச் அந்த மாதிரிலாம் போடாமல் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச்சுக்கு முன்னாடி ஜமிக்கியையும் ஒரு சுகர் பீடையும் ஆட் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். இது பேக் செயின் ஸ்டிச் மாதிரியே தான் கொஞ்சம் வரும். பாருங்கள், ஒரு ஜமிக்கி போட்டுட்டு அதில் ஒரு சுகர் பீடு போட்டுட்டு அதில் ஒரு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் லாங் செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த செயின் ஸ்டிச் கொண்டு போகும்போது ஒரு ஸ்டிச்லேருந்து இன்னொரு ஸ்டிச்சுக்கு மாறும்போது தான் நம்ம கரெக்டாக ஜமிக்கியையும் சுகர் பீடையும் ஆட் பண்ணுறோம். இதில் கலர் சுகர் பீடு, கலர் ஜமிக்கிஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான டிசைன்ஸு. ஒரு நெக்கை சுற்றி போடும்போது ஒரு லேயர் டிசைனை இதை போடலாம். இதுவும் பேசிக் ஸ்டிச்சில் ஒன் ஆஃப் த ஸ்டிச்சஸ் தான். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களால் இந்த டிசைனை போட முடியும். நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணுமோ இதில் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் டிசைனை மேக் பண்ணலாம். இதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது. நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.